ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே நாம் மையப்படுவதாக இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். நாட்கள் ரொம்ப சீக்கிரமாக ஓடிட்டுருக்குது. ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ளே தேறினவர்களாய் மெச்சூர்டாக ஆகணும்னு கர்த்தர் விரும்புகிறார். காலத்தை பார்த்தால் போதர்களாக வேண்டி நீங்கள் இன்னும் பால் குடிக்கிற குழந்தைய போல், இந்த ஒரு குழந்தைய வீட்டில் இருக்குது, உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குன்னா அந்த குழந்தை வந்து பாலே குடிச்சிட்டு இருந்தா, வேறு எந்த சாலிட் ஃபுட்டும் சாப்பிடாம எப்போவுமே பால் புட்டிலே உட்காந்துருந்தா அது பெற்றோர்களுக்கு சந்தோஷமாக இருக்குமா? இருக்கவே இருக்குது. அதில் அவனுக்கு ஒரு பெரிய வருத்தம் இருக்கும். பையன் வேறு எதுவும் பிள்ளை வேறு எதுவும் சாப்பிட மாட்டாளே, பையன் சாப்பிட மாட்டானே, எப்போவுமே பாலும் கையும் உட்காந்துருக்கானே, அது பெரிய வருத்தம். அதே போல் தான் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாகிய பவுல் வேதனைப்படுறார். நீங்களாம் இன்னும் மெச்சூர்டாக இருந்திருக்கணும் பாப்பா, உங்களுடைய நினைவு உங்களுடைய தாட்ஸ்லாம் மெச்சூர்டாக நீங்கள் வைஸ்மென்னாக இருக்கணுமே, நல்ல தேறினவர்களாக வாழ்ந்து நீங்கள் வந்திருக்கணுமே. ஆனால் இன்னும் வந்து சர்ச்சுக்கு தானே வரீங்க, வசனம் கேட்குறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, ஆனால் இன்னும் அதே பாவம், அதே பிரச்சனை, அதே போராட்டம், அதே அசிங்கமான வார்த்தை, அதே பாவத்தில் இன்னும் வந்து பால் குடிக்கிற குழந்தைய போல் இருந்தால் எப்படி அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி கேட்குறாரு. அப்போது ஆண்டவர் நம்மளை பார்க்குற விதம், நம்ம எப்படி வரணும்னு விரும்புகிறாருன்னா வைஸ் மென்னாக வரணும்னு விரும்புகிறார், தேறினவர்களா, அறிவுள்ளவர்களா. இப்போ யார் வந்து வைஸ் மேன்? பைபிளில் ரொம்ப அழகாக ஒரு எக்ஸாம்பிளை கர்த்தர் கொடுக்குறார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் 25ஆம் வசனம் அதெல்லாம் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவனை ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையில் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறார். பெருமழை சொரிந்து பெருமெல்லம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அப்போ ஆண்டவர் சொல்ல, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, என்னென்ன வார்த்தையை கேட்டு, இந்த வாரம் எபிசோட் ஃபுல்லாக நான் மற்ற 7 தான் பேசிகிட்டு இருக்கிறேன். என்ன முதல்ல பேசினேன், ஜட்ஜ் பண்ணாதீங்க, அப்புறம் 2வது கேளுங்க, 3வது ஃபாதர்ஸ் அஷூரன்ஸு, 4வது நேரோ கேட்டு, 5வது கள்ள தீர்க்கதரிசி, 6வது யார் பரலோகத்துக்கு போக முடியும். அப்படி இந்த வார்த்தையெல்லாம் இப்படி ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இதெல்லாம் கேட்டு ஆண்டவர் சொல்கிறேன், ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ. அப்போ யார் வைஸ்மென் தெரியுமா? ஆண்டருடைய வசனத்தின்படி செய்கிற யாராக இருந்தாலும் கர்த்தர் அவங்கள வைஸ்மென்னாக பார்க்குறான். அவங்க வீடு எங்கே கட்டப்பட்டிருக்குமா பாருங்கள். அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு நான் ஒப்பிடுறேன், அங்கே கம்பேர் பண்ணுறேன்ப்பா நான் அவனை. இந்த வசனத்தின்படி வாழ்கிறவனை, வசனத்தின்படி செய்கிறவனை எங்கே கம்பேர் பண்ணுறேன்னா, வீடு சும்மாலாம் கட்டலை, கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு. நாங்கள் சுவிட்சர்லாந்து மீட்டிங்க்கு நாங்கள் போகும்போது அங்கே அந்த பியூட்டிஃபுல் கண்ட்ரியை ஆண்டவருடைய கிருபையால் அந்த தேசத்துக்கு கொண்டு போனோம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நாங்கள் அந்த தேசத்துக்குலாம் போவோம். அப்போ அங்கே போகும்போது மோஸ்ட் ஆஃப் த ஹவுசஸ் வேர் பில்ட் ஆன் த ராக்ஸ். பெரிய பெரிய பயங்கரமான மலைகள் மேலே அந்த வீடுகள் கட்டப்பட்டிருந்தது. இப்போ அதுக்கு ஃபவுண்டேஷன் பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்கு, எவ்வளோ ஒரு அஸ்திபாரம் பாருங்கள். ஒரு பில்டிங்க்கு வந்து பேஸ்மெண்ட்டு வந்து எவ்வளோ ஸ்ட்ராங் முக்கியம். அதுபோல் தான் யார் வைஸ்மென், யார் வந்து புத்தி உள்ள மனுஷன், நல்லா படித்தவன் வந்து சயின்டிஸ்ட் கிடையாது, நல்லா படித்தவன் புத்திமானம் இல்லை. நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனு இப்படி நிறைய பேர் சயின்டிஸ்ட்லாம் சொல்லலாம். அவங்களாம் உலகத்தின் பிரகாரத்தில் அவங்களாம் வந்து சயின்டிஸ்ட், பயங்கர வைஸ்மென்ஸ் அவங்களாம். ஆமாம், இந்த இயற்கையை இது பண்ணுறவங்க, ஆராய்ச்சி செய்கிறவங்க, அவங்களாம் பெரிய வைஸ்மென் சொல்கிறோம். ஆனால் கர்த்தர் யாரை வைஸ்மென்னாக பார்க்குறாருன்னா அவங்களும் வைஸ்மென் தான், நான் தப்பு சொல்லலை. அவங்க பாருங்கள், உலகத்தின் இதில் அவங்க கஷ்டப்பட்டு, உலகத்தான் சொல்லலாம், கஷ்டப்பட்டு நான் முன்னுக்கு வந்தேன், நான் வயசாக இருக்கிறேன், என்னுடைய அறிவு, என்னுடைய இதுன்னு சொல்லுவோம். ஆனால் பைபிள் சொல்கிற யார் வைஸ்மென்னா, வசனத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு? எப்பேற்பட்ட மழை வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், போராட்டம் வந்தாலும், தேவைகள் வந்தாலும், என்ன அலை சுனாமி அவன் அடித்தாலும், அவன் ஒரு நாளாக அவன் வீடு மோதாதியா, அவன் அசைஞ்சு போகவே மாட்டான். ஏன்னா அவன் வந்து வீடு வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக கன்மலையின் மேல் கட்டப்பட்டிருக்கு. யாரோட வீடு? வசனத்தின்படி வாழ்களோட வீடு. அதுதான் கர்த்தர் வைஸ்மென் அப்படின்னு சொல்லி. அப்போ இதுக்கு நேர ஆப்போசிட்டு புத்தி இல்லாத மனுஷன். புத்தி இல்லாத மனுஷனா யார்? 26ஆம் வசனம் பாருங்க. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணல் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன்னு சொல்கிறார். இப்போ நீங்கள் வைஸ்மென்னாக இருக்க விரும்புகிறீங்களா? நீங்கள் வைஸ்மென்னாக, உங்களை உலகம் வைஸ்மென்னு இந்த மாதிரி ஒரு அறிவு எங்கேருந்து? உங்கள் படிப்புனால இல்லை, உங்கள் அந்தஸ்துனால, உங்கள் தாளந்துகளால் இல்லை, இதெல்லாம் ஒன்றுமே இல்லைனாலும் வசனத்தின்படி நீங்கள் வாழ்கிறவர்களாக இருந்தால் உலகமே உங்களை புகழுங்க, உலகமே உங்களை போற்றும்.
படிப்பறிவு இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் எப்படிப்பா எவ்வளோ அறிவு, எப்படி இவ்வளோ அழகாக பேசுகிறாரு? காரணம் வசனத்தின்படி வாழ்கிற ஒரு ஜீவியம் உங்களுக்கு இருக்குமானால் உங்களை கொண்டு கர்த்தர் அசாதாரணமான காரியங்களை அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். இப்போ யார் வைஸ்மென்னு? வசனத்தின்படி செய்கிறவர்கள் தான் வைஸ்மென். அப்படி தான் கர்த்தர் உங்களை வாழணும்னு ஆசைப்படுறார். ஹேவ் பிளஸட் டே. கர்த்தர் தாம் உங்களை யாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.